ஹாய், இன்றைக்கி ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். லைனிங்கில் நெக்கோட அகலம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு மெயின் கிளாத்தோட ரைட் சைடில் லைனிங்கை மேலே வச்சு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் லைனிங்கை உள் பக்கமாக திருப்பி விட்டு மெயின் கிளாத்தோட கார்னரில் தையல் போட்டுட்டு சுற்றி தையல் போட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பார்ட்டையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டரில் நம்ம அந்த அகலம் இருக்க நெக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து தனியாக தான் ஒரு பார்ட்டாக அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இதை டபுள் பார்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சென்டராக அட்டாச் பண்ண வேண்டிய பார்ட்டை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட மொத்த உயரத்துலேருந்து நெக்கோட உயரத்தை மைனஸ் பண்ணிவிட்டு எத்தனை இன்ச் தேவையோ அதான் நமக்கு ரெடி அளவு. அந்த கிளாத்துக்கு எக்ஸ்ட்ராவும் நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு அகலம் உயரம்லாம் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணணும் இல்லையா, அதனால் இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஷேப் கிடைக்கும். ஒன் சைடை விட்டுட்டு மற்ற சைட்லலாம் 1/4 இன்ச்சு கேப்பில் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒன் சைடு ஓப்பன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வழியாக நம்ம உள் பக்கத்தை வெளியில் திருப்பி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எட்ஜஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு கார்னராக தையல் போடுங்க. நல்லா படிஞ்சு நிற்கும் இந்த பார்ட். அதனால் அப்புறம் ஒன் சைடு ஓப்பன் இருக்கு இல்லையா, அதையும் உள் பக்கமாக மடித்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எங்கேயும் பிசுறு தெரியாமல் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போது ப்ளவுஸ்க்கு பின்னாடி ரோப் ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி நான் சாரியோட கிளாத்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாரீ கிளாத் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நல்லா இருந்தது, அதனால் நீங்கள் லேஸ் அட்டாச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டில் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைனில் நான் ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் பிடிச்சிக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டர் இந்த கிராஸாக வைக்கிற எல்லாமே ஒரே சென்டரை மீட் பண்ணுற மாதிரி கிராஸ் பண்ணி தைச்சிக்கோங்க. தைச்சி எடுத்துட்டா சென்டர் பார்ட் ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் 1 இன்ச் 1.5 இன்ச்சுன்ற கேப்பில் இந்த மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை 3 வச்சு குரூப் மாதிரி அப்படியே ரெடி பண்ணிக்கிறோம். 1 இன்ச்சு கேப்பில் நான் அட்டாச் பண்ணுறேன். இதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். சென்டரில் ஹைட்டாகவும் ரைட் அண்ட் லெஃப்ட் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் வச்சு குரூப் பண்ணிக்கோங்க. கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கான இடத்த விட்டுட்டு 1 இன்ச்சு கேப்பில் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கமும் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே ப்ளவுஸோட ஹைட்டை மார்க் பண்ணி கீழே நான் பேலன்ஸ் இருக்க கிளாத்தை மடித்து எடுத்துக்கிறேன். இன்னும் இப்போது அந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, அதை நமக்கு எவ்வளோ ப்ளவுஸ்க்கு அகலம் தேவையோ அந்த அகலத்தை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. உயரம் நம்ம கரெக்டாக தான் தையல் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ அகலம் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு டபுள் சைடையும் பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம லேஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் கோல்டன் பீட் வந்து கொடுக்குறேன்.
அந்த குரூப்பாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் ஃபுல்லாக இந்த பீடு வைக்கிறேன். சென்டரில் அந்த லைன்ஸ்லையும் நான் அங்கங்கே பீடு வச்சு விடுறேன். அது நீட் லுக்காக இருந்தது. ஸ்லீவோட உயரம் அகலம் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நீங்கள் ஸ்லீவ் எப்போவும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் மட்டும் நான் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி கொடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ரெடி அளவில் இருந்து இந்த பிங்க் கிளாத்தை 1 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அட்டாச் பண்ணிகிட்டே வாங்க. சென்டரில் மட்டும் அட்டாச் பண்ணாமல் ரைட் அண்ட் லெஃப்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணிடணும். ரெடி அளவு வரைக்கும் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போது 2 இன்ச் அகலம் 2 இன்ச் உயரம் இருக்க மாதிரி நான் கிளாத் எடுத்திருக்கேன். பின்னாடி சில்வர் ரோப் எடுக்க போகிறேன். அதனால் அதே ரோப்பை 1 இன்ச்சும் 1.5 இன்ச்சும் மாதிரி 2ஆக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ரோப்புக்கு ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இதை லைனிங்கில் அட்டாச் பண்ணும்போது அது மேல் நோக்கி இருக்க மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க சென்டரில். இப்போது மெயின் கிளாத்தில் எப்போவும் ஸ்லீவ் திருப்புற மாதிரி நம்ம தையல் போட்டு திருப்பணும். லைனிங்கை உள் பக்கம் திருப்பி விடும்போது நம்ம மேல் நோக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது அழகாக கீழே தொங்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. லைனிங்கை உள்ளே திருப்பி விட்டுட்டு நீங்கள் கார்னர் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. எப்போவும் போல் ஸ்லீவை நீங்கள் குடஞ்சி அட்டாச் பண்ணுவீங்க இல்லையா, அது மாதிரி ஸ்லீவு குடஞ்சி அட்டாச் பண்ணி ப்ளவுஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஃபைனல் லுக்கும் காட்டியிருக்கேன். டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.